என்கிட்ட சொல்லி எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, பாத்ரூம்ல ஒரு டப்பால திங்ஸ் இருக்கு, எனக்கு சீரியஸ்லி தெரியாது. எனக்கே தெரியாதுடா. அதுல ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. இன்னொரு டீமா கேக்குறேன். எனக்கே தெரியும். நான் ஒருத்தரா கேக்குறேன். அவங்க வந்து விக்ரம் கேக்கலாம், இதுல ஒரு கேம் பண்ணலாம் அப்படிங்கறது உங்ககிட்ட சொன்னாங்க. நான் அதத்தான் சொன்னேன். இங்க பாருங்க, நான் வந்து தலைக்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, விக்ரம் அங்கேயே வந்து உருண்டை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அவனை வந்து அந்த இடத்துல இருந்து எழுப்ப வைக்கணும் அப்படின்னா அட்வைசரா என்ன பண்ண வைக்கலாம்? இவருடைய வேலை என்ன? ஒரு 8 பேர்கிட்ட போய் கேட்பார்ல. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம போயிட்டு இவரை கேட்க வைக்கலாம் தான் சொன்னேன். தலைக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க 2 பேரும் பேசுனீங்கல்ல. தலை அப்புறம் தான் நீ ஏதோ சொல்லிட்டு இருந்த, தலை சொல்லிட்டாங்க பண்ணணும், தலை சொல்லிட்டாங்க. நான் உட்காந்து கத்திட்டு இருந்தேன். ஏன் சார் நீங்க அட்வைசர் யாரும் என்ன கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க சொன்னா நம்புறீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? அப்ப நம்பிக்கோங்க. அவ என்ன சொன்னா கம்ப்ளீட்டா பண்ண விட மாட்டேன்றீங்களா? போய் சொல்லிட்டானா? நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன். நான் தலைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன். இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லல, என்கிட்ட அவங்க சொன்னது. அவங்க சொல்லட்டும். விக்ரம் உட்கார்ந்த இடத்துல குத்துக்கலாட்ட உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேக்குற அண்ணா மைக் மாட்டுங்க. எல்லாத்தையும் கேக்குற அட்வைசர் இத கேட்க மாட்டேன்றாரு, இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பிளான் கேம் இது உங்களுக்கு சொன்னாங்களா? சொல்லுங்க. அப்ப கேளு, அது மட்டும் தான். உட்கார்ந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அதுல இருந்து கேம் நம்ம புரிஞ்சுக்க தெரியாது. எந்திக்க வைக்கணும்னு சொல்றதே அது ஒரு பிளான்ங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லார்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிருப்பேன். அவங்க கேட்க முடியாதுன்னு சொன்னோன்னா நான் அவங்களை மதிச்சு என்ன சொன்னேன், நீங்க கேட்க வேணா எடுத்துட்டு வந்து வச்சிருங்கன்னு சொன்னேன். எப்போ அதுக்கப்புறம் நான் வரவா வந்தாங்க, இவங்க 2 பேர் வந்தாங்க. அது ஏதோ துணி சம்திங் சம்திங் வேக வச்சுக்கலாம். அது போயிட்டு நீங்க ஏதோ கேளுங்க நான் சொன்னேன். இனி யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க அருமையா வெசல் வாஷிங் பண்ண சொன்னா நான் தலை பஞ்சிலகளா பேசுறாங்க. வரிசையா வரவங்க கிட்ட எல்லாம் பஞ்சில குடுக்கறதுக்காக நான் வரல. பேசலாம் முடியாது, எதையா எடுத்து கொண்டு வந்து வைக்கணும்னா சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வேணா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா சரி கொண்டு வந்து வைங்க. நான் அது துணி பக்கெட் நீங்க என்கிட்ட சொன்னனால ஏங்க துணி பக்கெட் நடு வீட்டுல கொண்டு வந்து நான் வைக்கவா அப்படின்னு கேட்டேன். அப்படி நீங்க இவங்க எங்க இருந்தாங்க? இவங்க பகல்ல தான் நின்று இருக்காங்க. நான் முடிச்சிடறேன். அப்புறமா வேணா உனக்கு ஒண்ணு புரியுதா? இதுல 2 பேரும் இதா இருக்கும். ஒண்ணே நான் சொல்றேன், உனக்கு ஒண்ணு புரியுதா? அப்புறம் நான் பக்கெட்டை கொண்டு வந்து நான் நடு வீட்டுல அதுல என்ன இருக்குன்னே தெரியாம வச்சுட்டு வந்து உக்காந்துட்டேன். புரியுதா? அது பக்கெட்ல துணின்னு கூட எனக்கு தெரியாது, அது வியானாவோடதுன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க கேட்டேன். நீங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருந்தீங்களா? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் வந்து ஏங்க நீங்க அட்வைசர் முதல்ல ஒரு 8 பேர்கிட்ட கேளுங்கன்னு நான் கத்திட்டு இருந்தேன்னா எனக்கு நீங்களும் இவங்களும் என்ன பேசுனீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நிஜமாலே நீங்க நான் பேசும்போது நீ வார்த்தையும் கொடுத்துட்டு இருந்தப்பா. நான் பேசிக்கிட்டே தான். அப்படி எப்படி தெரியாது? நீங்க என்ன இங்க பாரு, நான் சொன்ன விக்ரம் உங்ககிட்ட நீங்க சொன்னீங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, எப்படி 2 நாளா யாராச்சும் மதிக்கணும் பின்னாடி போய் சொன்னீங்கன்னு அவங்க வார்த்தை முன்னாடி தானே இருந்தாங்க. நான் அதை கேட்டேன். அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அப்ப நீங்க தான் போன வாரம் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்படி இருந்தா அது கொண்டு வந்து வைக்க கூடாதுன்னு, இதுல பண்ணக்கூடாதுன்னு சொன்ன நீங்க ஒரு வார்த்தை. அதுதான் வேற ஒரு கட்டத்துக்கு ஒரு விஷயம் நகரும் போது இது வியானாதான் சொல்லி முடிச்சுன்னா அது வந்திருக்காதுல்ல நடு வீட்டுக்கு. இங்க பாருங்களேன், அந்த இடத்துல இவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் சத்தியமா இது போயிட்டு இவ்வளவு டக்குன்னு வந்து போய் அந்த பக்கெட்டை தூக்கி எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தலை சொல்லிட்டாங்க நான் பண்றேன், தலை சொல்லிட்டாங்க நான் பண்றேன். எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க எதிர்பார்த்ததே அதானே, போய் எல்லாத்தையுமே கேட்கணும். இங்க பாருங்க,
உள்ள வந்து சொன்னது அவங்க தான். பக்கெட் நடு வீட்டுல வச்சுட்டாங்க. இந்த பாயிண்ட் நான் நினைக்கிறேன் தலைக்கு தெரியாம நான் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. ஐயா என்னையா உலர தலைக்கு தெரியாம இப்படியா நடக்கும்? ஏதோ ஒரு பிளான் போடுறேன்னு சொன்னேன்னு இவ சொல்றா. குத்துக்கல்லாட்டு உட்கார வச்சிருக்காங்க, அவங்களை எந்திரிக்க வைக்கணும் போய் சொல்லுன்னு சொல்றா. இது பிளான் கூட தெரியாத ரேஞ்சுக்காக ஒரு தலை இருப்பாங்க. என்னையா நீ திருப்பி தலைக்கு தெரியாது இது அப்புறமேட்டு நடந்தது அதனாலதான் நான் கேட்கிறேன். இது எப்படிங்க பிளான் தெரியாம இருக்கும்? அவங்க அந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்ன தப்பா பேசுறேன்? பண்றீங்களா? பாருக்கு தெரிஞ்சு பாரு சொல்லாம தப்பு கிடையாது. நான் தப்பா பாரு சொல்ல என் மேல தப்புன்னு சொல்றீங்களா? அங்க பேசு. அததானே நீங்க நம்பி கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லும் போது ரம்யாவும் இருந்தாங்களாம், வியானாவும் இருந்தாங்களாம். இந்த நான் தான் இருந்தேனே, இப்போ வியானா இருந்தான்னு சொல்றேன். முதல்ல நம்ம இது பேசிட்டு இருக்கும்போது இங்க தானடி இருந்தா, கண்ணாடி கிட்ட தானடி இருந்தா. நான் என்ன இங்க பாரு, தனியா மேக்கப் போட்டு நீங்க பேசும்போது நான் இது பண்ண போறேன்னு நான் சொன்னேன். நான் இது பண்ணீங்களா? நீங்க எல்லாரும் இந்த இடத்துல தான் இருந்தீங்க. என்ன சொல்றேன்னா, நான் வந்து அது என்னதுன்னு சொல்லிட்டேன். சரியா? இருந்தீங்களா இல்லையா? ஆனா எனக்கு கேட்கல. இருங்க, நான் சொல்றது கேக்குறீங்களா? நான் சொல்லும் போது நீங்க இருந்தீங்களா இல்லையா? இருங்க சொல்லுங்க. நான் இது ஒரு ப்ளே பண்ண போறேன்னு தான் நான் ப்ளே எல்லாம் நான் கேட்கல. அந்த வார்த்தையெல்லாம் நான் காதால கேட்கல. பின்ன நீங்க நான் கிட்ட இருங்க வர எதுக்கு நான் விக்ரம் கிட்ட போய் வம்பளுக்க போறேன்? நான் எதுக்கு சார் எந்திரிங்க சார், எந்திரிச்சு போய் கேளுங்க சார் அப்படின்னு நான் எதுக்கு வம்பளுக்க போறேன்? நான் சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேனா? ஆனா அது போய் அவரு தலை சொல்லிட்டாருன்னு சொல்லி போய் எடுத்துட்டு வந்து வருவாருன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அவர் அப்படி உள்ள வச்சோனே உங்கள்ட்ட வந்து நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எனக்கு ரம்யாக்கு என்னதுன்னு தெரியாது, ஆனா இவங்களுக்கு தெரியும் அது என்னதுதான் சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா நான் வந்து இவங்க போய் வியானா சாரி விக்ரமும் ரம்யாவும் பேசிட்டு இருந்தாங்களா? நீ என்ன சொன்ன? என்ன சொன்னாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னால பண்ண முடியாதுன்ற வரைக்கும் தான் நான் நீங்க ரெண்டு பேரும் பேசினதை கவனிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தேன், ஏங்க அட்வைசரா இருக்கிறீங்க, போய் 8 பேர்கிட்ட கேளுங்க, என்னங்க நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு. நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்களா? அதுல நான் தாங்க பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் நான் காதல கேட்டிருக்கேன். கையை விட்டு பார்த்தாங்களா கேட்டாங்களேங்க என்ன? அப்ப நான் தாங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டு உள்ள ஓடி வந்து என்ன சொன்னீங்க? உன்னோட எதிர்த்து நடு வீட்டுல வச்சிட்டாங்க. நீ இதே பார்வதி போன வாரம் நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு சொன்னீங்க, இப்படி எல்லாம் ஆக கூடாது, அது வந்து பிரைவேட்டா முடிச்சுக்கணும்ட்டு. அப்போ நான் என்ன சொல்றேன், பார்வதிக்கு என்ன தெரியும்ல, அது எடுக்க போறாங்கன்னு தெரியும் போது எதுக்கு அதை வந்து இப்படி பண்ணணும்? அது வியானா தான் சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல, ஏன் விடல? அந்த எடுத்து அவங்க வச்ச உடனே நான் போயிட்டு வந்து சொல்லிட்டேன், வியானா கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம், அது சென்சிட்டிவான விஷயம் தான், பேச வேணாம் ஒன்னு சொன்னீங்க, அதை வச்சு ஏன் திருப்பி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது பிளேவா இருந்தாலுமே ரெண்டாவது விஷயம், அது அங்க இருக்கப்ப அது பிளேவா இருந்தாலும் சத்தியமா தெரியாது. அது தூக்கிட்டு போய் வச்சது நான் தான், அது ஓரமா தூக்கிட்டு போய் வச்சேன். இதான் நீங்க நல்ல வேலை, பிகாஸ் என்னுடைய ஒரே பிளே வந்து என்னன்னா விக்ரமா அங்க இருந்து எழுப்ப வைக்கணும், ஒரு 8 பேர்கிட்டயாவது இது பண்ணி கேட்பாருன்னு. ஆனா அதுக்கப்புறமேட்டு அது வந்து தலை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீ வந்து சொன்ன இவங்க கிட்ட, நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்துன்னு தெரியல. நீங்க அவங்க சொன்ன ஒரு கமெண்ட் நீங்க பண்ணிட்டீங்க. நடு வீட்டுல வைக்கிறது பிளேவா? அதுதான் சொல்றேன், அதுக்கு மேல நடந்ததெல்லாம் பிளே கிடையாது. அதனாலதான் அது பார்த்தோன்னே நான் உன்கிட்ட வந்து சொன்னேன், வந்து நீ என்னன்ட்டு கேளு, அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. தெரிஞ்சும் என்ன இருக்குன்றதெல்லாம் நான் பாக்கல. இங்க பாருங்களேன், என்ன இருக்கு ஏது இருக்குன்றதெல்லாம் அந்த இதுக்குள்ளனா நான் போகவே கிடையாதுங்க. ஓகேவா? பக்கெட்ல ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கு, அவ்வளவு மட்டும் தான். அவ்வளவு மட்டும் தான் தெரியும். நடு வீட்டுல
எல்லாருக்கும் கேட்டுட்டு தானே அது பார்வதிக்கு என்னதுன்னு தெரியும். பார்வதி மேல தப்பு, அது பார்வதிக்கு அங்க தெரிஞ்சு அதை எடுத்து வந்து வைக்க போறாங்கன்னு பார்வதி சொல்லிருக்கணும். அது வேணான்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா சொல்லல, கொண்டு வந்து வீட்டுக்குள்ள நடுவுல வச்சிட்டீங்கல்ல. இந்த கண்டஸ்டன்ஸ் நீங்களா இருக்கட்டும், இல்ல தலையா இருக்கட்டும், இல்ல அவர் எடுத்த அவரா இருக்கட்டும், ஒரு நிமிஷம் யோசி. இதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட போய் கேட்காம என்ன இருக்கு நீங்க கேட்கலனாலும் பொதுவா ஒருத்தவங்களாவது அது யாருன்னு முதல்ல கேளுங்கன்னு கேட்டு இருந்திருக்கலாம். இல்ல இதே பார்வதி ஒரு பாயிண்ட்க்கு மேல எங்கேயோ போகுது ஓடி வந்து சொன்னாங்க, இங்க பாரு உன்னோட பக்கெட் கொண்டு வந்து நடுவுல. எனக்கு அதை பார்த்தோன்னே ஹர்ட் ஆயிடுச்சு. புரியுதா? போன வாரம் இதே மாதிரி என்னோட பேண்ட் வந்து இந்த ஸ்டோர் ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ள இருக்கும்போது டிஸ்கஸ்டிங்கா ஸ்மெல் வருது, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அப்ப நான் அதே பாத்ரூம்குள்ள வேற ஒரு பொருள் இருந்தது. இது அப்ப என்னோட பேண்ட் டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னா இது இப்படி இருக்கான்னு சொல்லி நான் கேட்டேன். எனக்கு அப்பவே சம்திங் வாஸ் என்னோட மைண்ட்ல இருக்கு. திருப்பி இதே வாரம் என்னோட ட்ரெஸ் திருப்பி நடு வீட்டுல வைக்கிறது எனக்கு ஒரு உங்களுக்கு புரியுது, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல எங்க முதல்ல கேளுங்க, ஆஸ் அட்வைசரா நீங்க கேளுங்கன்றதுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு புரிஞ்ச விஷயத்தை நான் சொல்ல தெரியாது. அதுல எனக்கு ரெண்டு மூணு விஷயம் இல்ல தல இல்ல ரொம்ப ஹர்ட் ஆனவன்ல முதல் ஹர்ட் HV1 விக்டிம் 1 விக்டிம் 2 வியானா. சரிங்களா இது ஏன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை போய் நான் நீ இது பாரு சாரி இவ்வளவு தூரம் அது வந்திருக்கு. சரியா? ஓகேவா? ஆனா எனக்கு என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இதுல மறந்துட வேணாம். பாரு நீங்க ஹானஸ்டா இருந்து ரொம்ப தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இத வந்து தலை கிட்ட ஒரு கேம்னு சொல்லிருக்கீங்க. சத்தியமா நான் சொல்லிருக்கீங்க. எனக்கு தெரியாது. பெனிஃபிட் ஆஃப் ஒரு ஒரே ஒரு ஆர்குமெண்ட்க்கு ஒரு நிமிஷம் விக்ரம், இன்னைக்கு சாயந்தரம் வந்து உட்கார்ந்து பேசினா பார்வதி இந்த மாதிரி ஈவினிங் வெளியில வந்து உட்கார்ந்து கேட்டேன், இந்த மாதிரி ஆச்சு எல்லாம் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்கார்ந்து கிளாரிட்டியா கேட்டேன். அப்ப நீங்க இங்க இருந்தீங்களா, இப்படி ஆச்சு அப்படி எல்லாமே உட்கார்ந்து கேட்டேன். ஆக்சுவலா எனக்கு அது எனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கு புரியுதா என்னது? நான் சொல்லிட்டேன். இவங்க இங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது கூட எங்க அவங்க வாட் தே ஆர் டிஸ்கஸிங்ன்றதுல எனக்கு தெரியாது. இவங்க வந்து இவங்க கிட்ட கேம்ன்ற வார்த்தையில எனக்கு தெரியல. ஆனா கவனிக்கல கேம்னு சொன்னல, கேம்ன்ற வேர்ட்ல வரல. கேம்ங்கற வேர்ட் வந்துச்சா வரல கேக்கல. ஆனா கேளுங்க விக்ரம கேளுங்கன்ற வார்த்தை மட்டும் எனக்கு கேட்டுட்டே இருந்தது. எனக்கு அந்த வார்த்தை மட்டும் கேட்டுட்டே இருந்தது. பக்கத்துல தானே இருந்தீங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில போனாங்க. திருப்பி இவங்க மட்டும் தான் குடுகுடுன்னு உள்ள வந்து அதை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வச்சுட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஹார்ட் ஆயிடுச்சுங்க. போன வாரமே அதே மாதிரி அவுட்ஃபிட்ல எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. திருப்பி என் ட்ரெஸ்ஸே வச்சு நடு வீட்டுல வைக்கும் போது பார்வதி கிட்ட நான் கேட்கிறேன், உனக்கு தெரியுமா பார்வதி? தெரிஞ்சு அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்ததுல எடுங்கன்ற கான்வர்சேஷன் வந்து எனக்கு சொல்லி இருக்கணும்ல. அது வியானா ட்ரெஸ் தான் முடிஞ்சிருந்திருக்கும். ஒரு நிமிஷம் நான் இப்ப உடனே கேக்குறேன். இத வச்சு நான் இவரை இது பண்ண போறேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? கேளுங்க, நீங்க வந்து அவரை கேளுங்க. கேளுங்க கேம் இருக்கு கேளுங்க. அதுல கேம்லாம் சொல்லல. எனக்கு ஞாபகத்துக்கு கேம் எல்லாம் நானும் அதே தான் கேக்குறேன். அங்கேயே ஸ்டாப் பண்ணா முடிஞ்சு போயிருக்குமே. முடிஞ்சிருச்சுல நான் சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்றேன், பாத்ரூம்ல ஒரு பக்கெட் இருக்கு. சரிங்க விட்டுங்க, என்ன விட்டுட்டு போயிருந்தா கூட அது முடிஞ்சிருக்கும். என்ன அங்கிருந்து எந்திரிக்க வைக்கிறதுன்றது ஒரு டாஸ்க்ல வர விஷயம். அதுக்கு அவங்க தலை பொறுப்பை யூஸ் பண்ணிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய கிரைம், அதிகார துஷ்பிரயோகம். அதுல நான் சொல்றத நீங்க கேட்க போறது இல்ல. நீங்களா சொல்லி நீங்களா ஒரு அநியாயத்தை குற்றத்தை சாட்ட தூக்கி என் மேல வைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி வியானா சொன்னது அநியாய குற்றச்சாட்டு? எனக்கும் தான் அவங்க எடுக்க வைக்க இவரை யூஸ் பண்ணி எடுக்க வைக்க இத யூஸ் பண்ண போறாங்க. என்னதுன்னு தெரியும், ரம்யாக்கு என்னதுன்னு தெரியாது. விக்ரம் எழுப்பணும் மட்டும் சொல்லுங்க. அதை எடுக்க வைங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அட்வைஸ் சொல்லிருக்காங்க. அதுக்கு
எதுவுமே பண்ணாம தலைய எல்லா வேலையும் செஞ்சு அசிங்கமா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அசிங்கத்தை நான் இது பண்ணிக்கிறேன். எல்லாரும் கான்ஸ்டன்டா போயிட்டு வருமா? அது ஆண்களுக்கான இடமா பெண்களுக்கான இடமா? 2 பேரும் சேர்ந்த இடம் தானே. பாத்ரூம் வாசல் இது ஒரு பிளேனே தெரியாம ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஏய் ரொம்ப சூப்பரா, நான் கதவை திறந்தது ஹட் ஆயிடுச்சுல. நான் ஒண்ணே கேட்கணும். இப்போ அந்த பக்கெட் எடுத்து வந்து வச்சது உங்களுக்குன்னு தெரிஞ்சது, உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி அது உங்களுக்கு ஏற்கனவே ஆனது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாத்ரூம் ஏரியான்றது நம்ம ஆண் பெண் ரெண்டுமே யூஸ் பண்ற ஒரு இடம் தானே. ஆண்களும் பெண்களும் காமனா கான்ஸ்டன்டா அந்த Dress நைட்டு வரைக்கும் அதே பக்கெட்ல அதே மாதிரி இருந்தது. அப்ப ஏன் நீங்க உடனே காய போடல, இல்ல உடனே அதை எடுக்கல, உடனே ஒழிக்கல? இப்ப நடு வீட்டுல வச்சப்ப ஹர்ட் ஆச்சு. இப்ப நான் உங்க போல இருக்கு நடு வீட்டுல வச்சிட்டா இந்த வீடியோ எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கோம். பாத்ரூம் ஏர்ல முன்னாடி நாங்க திருப்பி இத பேசணும். நான் பாத்ரூம் வெளியில இருந்து நான் இத பேசுறேன். ஏன் இப்ப வெளியில இருக்கு? வெளியில ஸ்பேர் ஆன் மை கரியர் நான் பாத்ரூம் குள்ள தான் வச்சேன். ஐயோ ஒரே நிமிஷம் வியானா, வியானா இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. வியானா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு கேள்வி கேட்டு அழுதுட்டு போனா எல்லாரும் இது क्वेश्चन இருந்ததுன்னா கேட்கதானே. நான் சொல்ல வரது ஒண்ணுதான். क्वेश्चन இருந்தா கேட்போம். நீங்க கில்ட் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். क्वेश्चन எல்லாரும் தோன்றதானே. அடிச்சுக்கிட்டு ப்ரூவ் பண்ண முடியுமா? என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. நாளைக்கு நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. அவங்க வந்து எப்பவுமே விக்ரம் மேல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தான் பண்ணாங்க. 2 நாள் என் பின்னாடியே சுத்தி சுத்தி பண்ணாங்கல்ல, எல்லாம் வெளிய பண்ண வச்சாங்கல்ல. உங்களதான் மிகப்பெரிய சூப்பர் வில்லன் சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள்ல ரம்யா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. நான் என்ன சொன்னேன், உள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம்டா. உள்ள வந்து ஒரு டாய்லெட்ல ஒரு விஷயம் இருக்குது. இத வந்து இது ஏன் ஏரியா கண்ட்ரோல்ல வர ஒரு பொருள். நம்ம விக்ரம அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க வைக்கலாம். இத நான் பண்ண போறேன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். தி மெயின் நீ வந்து தலன்னு சொல்லி வந்து என்கிட்ட இது கம்ப்ளைண்டா சொல்லல. நான் இது கம்ப்ளைண்டா சொல்லல. நாளைக்கு பாத்துக்கோங்க. நான் என்ன கேக்குறேன், அங்க இருந்தது ஒரு 5 பேர் உட்காந்துட்டு இருந்தீங்க. விக்ரம மட்டும் எழுப்பி இருந்தா மட்டும் அதை எடுத்து யாரு இருந்தா? 10 பேர் இருந்தாங்களா? எல்லாரும் குனிஞ்சு இருந்தாங்களா? நகையை புடிச்சிட்டு இருந்தாங்களா? இல்ல விக்ரம் அங்க இருந்து எழுப்பணுமா இல்லையா? அதுதான் இங்க क्वेश्चन. நம்ம இங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒன்னாதான் துணி காய போடுறோம். அது தப்பு இல்ல, அது பிரச்சனை இல்ல. ஆல்ரெடியே ஈரமா ஒரு விஷயம் போன வாரமே எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டீங்க. அது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். அதை இப்போ அந்த வீட்டோட சர்க்கிள கொண்டு வந்து வைக்கிறது இட்ஸ் லைக் ஷேம் மாதிரியான ஒரு விஷயம் தானே. பாத்ரூம்குள்ள ஊர்ன ட்ரெஸ் வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. இங்க கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்றது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா பசங்களோட பக்கத்துல நம்மளும் காய போடுறோம், என்னுடைய காய போடுறோம், அப்படித்தானே காய போடுறோம். எங்க கேமராஸ் இருக்குல்ல. பட் அந்த சர்க்கிள்குள்ள வைக்கிறது ஷேம் மாதிரி ஒரு விஷயம். போன வாரம் நீங்க வந்து கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஆனதுனால தான் நான் அந்த விஷயத்தை இது பண்ணி நான் வந்து சொன்னேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? என்னது அந்த கமாண்ட் கொடுத்தது அந்த சர்க்கிள்குள்ள வைக்கிறது ஷேம் ஆஃப் திங்ஸ் அத கொண்டு வந்து அந்த சர்க்கிள்குள்ள போடுறது இல்ல வீட்டுக்குள்ள. ஒன்னு எடுத்து வந்து வச்சாலும் அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். புரியலையா? இப்ப பாத்ரூம்குள்ள இருக்கிறது அது பாத்ரூம்குள்ள இருக்கு. என்னோட அது நான் அந்த பக்கெட்டை பாத்ரூம்குள்ள வச்சேன். பாத்ரூம்குள்ள தான் எடுத்து வந்து இங்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு அது பாத்ரூம் வெளியில வச்சேன். ஒரே நிமிஷம். ஆமா, அந்த கமாண்ட கொடுத்தது யாரு? எனக்கு ஒரு ஆதிரி ஒரு நிமிஷம். கமாண்ட தலை கொடுக்கறாங்கன்னா பாத்ரூம்ல இருக்கிற ஒரு பொருள்னா உங்களுக்கு டெஃபினெட்லி தெரியும். வியானாவோடது. உங்ககிட்ட வியானா சொல்லிருக்கா. நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. நான் வந்து விக்ரமா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வைங்க சொன்னேன். அத விக்ரம் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த மாதிரி ஏதோ இருக்காம் போய் கேளுங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க என்னால கேட்க முடியாது, நான் நிறைய அவமானப்படுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணல எடுத்து வந்து வைக்கணுமா நீங்க கேட்டீங்க, எடுத்து வந்து வச்சிருங்க. கரெக்ட்டா? அவ்வளவுதானே நான் சொன்னேன். எடுத்து வந்து எடுத்து வந்து வைங்கன்னு சொன்னேன். துணின்னு சொன்னா இருந்தது அந்த துணி நடக்கும்போது இத கேக்குறேன். ஏங்க துணி பாக்கெட் நடு வீட்ல கொண்டு வந்து வைக்கணுமான்னு கேட்டேன். தலையாட்டினீங்க. துணி பாக்கெட் நான் சொல்றது இல்ல. நீங்க எடுத்துட்டு வந்து வரும்போது துணி எடுத்துட்டு வந்து விஷுவலா தெரியுதுலங்க. திருப்பி கொண்டு போய் வைடான்னு சொல்ல வேண்டியதானே. கொண்டு வந்து நான் திருப்பி கொண்டு போய் வைக்க மாட்டேன். புரியுது இல்ல உங்களுக்கு? அந்த கமாண்ட் கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ன்றது ஒரு தடவை துணி தெரியல. வச்சுக்கோங்க. நாளைக்கு பிளான் இருந்தா உங்க செருப்பால நான் அடி வாங்குறேன்.
சரியா நான் அடிக்க மாட்டானா சாரி சரியா சொல்லுனா இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது தப்பு பண்ணவங்க எல்லாம் விட்டு இல்லாதவங்க வந்து நோண்டி இல்ல நிக்கிறீங்க. ஜி நீங்களும் எல்லாம் ஒரு வில்லனா? அளவுக்கு தான் நானும் இல்ல பெரிய வில்லன் நான் இல்ல. தேங்க்யூ நான் கதவை சாத்துனது பேட் கேம் அவ அங்க எமோஷனலா ஹர்ட் ஆயிருக்கா நான் அங்க எமோஷனலா ஹர்ட் ஆகி இது ஒரு ஃப்ரீ டே நான் என் குடும்பத்தை பத்தி நினைக்கிறேன் குடும்பத்தை பத்தி பேசுற ஒரு நாள்ல கூட அவ சொன்ன விஷயங்களை தாங்க முடியாம இங்க வந்து அவகிட்ட ஒரு அப்பாலஜிக்காக வரைக்கும் வந்து நின்னுட்டு இருக்கேன் இது இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது விக்ரம் வியானா இது ஒரு பிளே அது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சு வச்சிருந்துருக்கலாம் அதையும் முடிக்காம இதை விட்டு இவ்ளோ எரிய விட்டு நான் எவ்வளவு கோத்ரூ பண்ண தெரியுமா இதெல்லாம் பரவாயில்ல பாரு இல்ல நான் பாரு, you're back to actually form, நீங்க பாரு. ரெண்டு பேருமே நான் வந்து என்ன- பேசிக்கிட்டதுல என்னமோ நினைச்சேன் பாரு உன்னை. நீங்க ரெண்டு பேருமே Back to form. கீர்த்தி ஒரு நிமிஷம் இரு. செம்ம நீங்க ரெண்டு பாரு. பேருமே பாரு, உன்னை பேசிக்கிட்டதுல எங்கேயோ ஃபார்ம் போயிடுச்சு சூப்பரா பண்ண பாரு மவனே விக்ரம் நான் என்ன பாரு தானே பேசி வெறுப்பேத்தினேன் விட்டா பாரு டேய் உனக்கு தான் நான் இப்ப பாரு குத்தி குத்தி எடுத்திருக்கல சூப்பர் பாரு டேய் உடனே நீ டயலாக் போகாத நான் வந்து உங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து இந்த வார்த்தை ஏதோ விட்டுக்கிட்டீங்கல்ல அதுலதான் நீங்க வந்து இல்ல விட்டாங்க அதுலதான் நீங்க ரெண்டு பேரும் ஹர்ட் ஆயிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சேன் இந்த பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் வந்து நான் கொடுக்காமலே கூட இருந்திருக்கலாம் இப்ப புரியுதா இந்த பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் இந்த பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் நான் நானும் இப்ப இவள்ட்ட உட்காந்து சொன்னேன் அது full-ஆ. பாருக்கிட்ட இதுக்கெல்லாம் இங்க மொத்த